வணக்கம். நான் உங்கள் எண்கணித நிபுணர் ராஜேந்தர் பேசுகிறேன். வணக்கம். இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் 1, 10, 19, 28 இந்த தேதியில் பிறந்தவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த தேதியில் பிறந்தவர்கள் அனைவருமே சூரியன் ஆதிக்கம் உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. சூரிய ஆதிக்கம் என்றால் சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் வருகின்றது போல் உங்களை சுற்றியும் அனைவரும் வருவார்கள். உங்களை சுற்றி எப்பொழுதும் ஜனவசியம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த தேதியில் பிறந்தவர்கள் எல்லாம் உயர் பதவியில் இருப்பார்கள். அரசியல், ஆன்மீகம், பொது தொண்டு இதில் முதன்மை வைப்பார்கள். அதே மாதிரி இவர்களுக்கு நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல வேலை, நல்ல வருமானம், செல்வம், செல்வாக்கு, வீடு வாசல் அமையும். அதே சமயத்தில் இவர்கள் நீதிமானாக இருப்பார்கள், நேர்மை தவறாதவர்களாக இருப்பார்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணங்கள் உடையவராக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மட்டும் அன்லக்கி நம்பர் என்று சொல்கிறார்கள் 28. ஏனென்றால் 2க்கு 8 பகை. ஆனால் இந்த 2 பகை நம்பர்கள் ஒன்று சேர்ந்து 28 வருகிறதனால் 28ஆம் தேதி பிறந்தவர்களோ இல்லை 28இல் உங்கள் பெயர் எண் இருந்தாலோ அல்லது 28ஆம் தேதி நீங்கள் திருமணம் செய்தாலோ இந்த 28 யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வேற தேதியில் மறுவாட்டி பிறக்க முடியாது என்பது உண்மை. அதற்காக கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சிறந்த முறையில ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி அல்லது பெயர் எண் 1 அல்லது 6 இது எது சரியாக இருக்கிறதோ அதில் பெயர் அமைத்துக் கொண்டால் இந்த 28 பலன்கள் உங்களுக்கு அழிந்து நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எனவே உங்களுடைய பெயரை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உங்களுடைய கையெழுத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உங்களுடைய திருமண தேதி 28 வராத அளவிற்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி 1ஆம் தேதியிலே பிறந்த இந்த 1, 10, 19, 28 அனைவருக்கும் லக்கி நம்பர் என்று சொல்ல போனால் 1, 6 இது லக்கி நம்பர். 4, 8 இது அன்லக்கி நம்பர்ஸ். அதே மாதிரி ஒன்றுல வரக்கூடிய 1, 10, 19, 28 இந்த தேதிகள், 6, 15, 24 இந்த தேதிகள் எதை செய்தாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனால் 4, 8 இந்த மாதிரி 4 என்றால் 4, 13, 22, 31, 8, 17, 26 இந்த மாதிரி தேதியில் எதையும் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. சாதாரண காரியங்கள் செய்யலாம், சுபகாரியங்கள் செய்தால் அது சக்சஸ் ஆகாது. அதே போல் உங்களுக்கு லக்கி கலர் என்றால் நீங்கள் இளஞ்சிவப்பு, கோல்டு இந்த கலரை யூஸ் பண்ணணும். கருப்பு கோபி கலரை அவாய்ட் பண்ணிடணும். அடுத்தபடியா உங்களுக்கு அதிர்ஷ்ட கல் என்றால் ரூபி, மாணிக்கம் இந்த கல்லை மோதிரம் செய்து உங்களுடைய மோதிர விரலில் போட்டுக்கொண்டால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு இந்த நவ கிரகத்தை ஆட்கொள்கின்ற வகைக்கு உங்களுடைய நவரத்தனத்தையும் வைத்து ஒரு மோதிரம் செய்து நவரத்தின கல்லை 9ஐயும் போட்டு நீங்கள் வெற்றி வந்தால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். எல்லாருமே நவரத்தின கல்லை எல்லாரும் போட முடியாது. 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக போட்டால் வெற்றி அடையலாம். அதுல 28ஆம் தேதி உள்ளவர்கள் போடக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணிடணும். இல்ல அவளுக்கு முடியலன்னா நீங்க மாணிக்க கல்லை போடலாம். ரூபி என்று சொல்லக்கூடிய மாணிக்க கல்லை போடலாம். உங்களுக்கு தெய்வம் சூரிய பகவான், அதாவது குரு பகவான், சிவன் இது உங்களுக்கு கடவுள். உங்களுக்கு கண் திருஷ்டி எதிரிகள் தொல்லைகள் நிறைய இருக்கும். கூட வர்றவங்களே உங்களுக்கு பெறுதல் செய்வார்கள். ஆனால் கண் திருஷ்டி எதிரிகள் தொல்லை நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி நீங்க ஜெயிப்பதற்கு தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். சூரிய நமஸ்காரம் செய்தால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் உங்களுடைய பேரை அதிர்ஷ்டமாக அமைத்துக் கொள்ளப்படும். நம்ம 1ஆம் தேதியில பிறந்துட்டோம், இனிமே நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்க கூடாது. உங்களுடைய பேர் 8ஆம் தேதி, 8ன்னா 18, 17 இந்த மாதிரி 28 இந்த மாதிரி தேதிகளில் 7, 8, 4 கூட்டுனா இந்த மாதிரி வரக்கூடிய தேதிகளில் உங்களுடைய பெயர் அமைந்து விட்டால் நான் சொல்வதெல்லாம் நடக்காது. அதனால நீங்கள் சிறப்பாக சூரியனை போல் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பெயரை நம்பர் 1, நம்பர் 5, நம்பர் 6 இந்த மாதிரி 1, 5, 6 இந்த நம்பர்களில் உங்கள் பெயரை அதிர்ஷ்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தப்பால் உங்களுடைய கையெழுத்து உங்கள் தலையெழுத்தை மாற்றும். நீங்கள் பெரிய உயர் பதவிக்கு செல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய கையெழுத்து அதிர்ஷ்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும்.
1, 2. மூன்றாவதாக உங்களுடைய திருமண தேதி. உங்களுடைய திருமண தேதி சிறப்பாக நல்ல தேதியாக இருந்தால் உங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதாவது உங்கள் திருமண தேதியுடைய கூட்டு எண் எல்லா தேதி மாசம் வருஷம் எல்லாத்தையும் கூட்டுனா 1 வந்தா சிறப்பா இருக்கும், 3 வந்தா சிறப்பா இருக்கும், 6 வந்தா சிறப்பா இருக்கும். இதை தவிர மத்த உங்களுடைய திருமண தேதி எல்லாத்தையும் கூட்டுனா 2 வந்தாலோ 4 வந்தாலோ 5 வந்தாலோ 7 வந்தாலோ 8, 9 எல்லாம் வந்தா அவ்வளவு தூரம் சிறப்பு இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தீமைகள் ஏற்படும். எனவே கூட்டு எண் 1 வருவதாக நீங்கள் திருமண தேதியை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வேறொரு தேதியில செஞ்சாலும் ரீமேரேஜ் என்று ஒரு சாங்கியம் இருக்கு. அதை நீங்க செய்து கொண்டால் வாழ்க்கையில சிறப்பாக வருவீங்க, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், இல்லற வாழ்க்கையை ஜெயிக்கலாம். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உங்களுக்கு கடன் இருந்தால் கூட இந்த ரீமேரேஜ் செய்து கொண்டால், ரீமேரேஜ் என்றால் தாலியை 2வது தாலி கட்டணும், அதுதான் அர்த்தம். ரீமேரேஜ்னா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றது கிடையாது. அதனால் நீங்க என்ன பண்றது, கல்யாண தேதி சரியில்லைன்னா அதை செக் பண்ணி உங்க கணவன் மனைவி 2 பேருடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு ஒரு 1 வர்ற மாதிரி, கூட்டு எண் 1 வர்ற மாதிரி உங்களுக்கு அந்த திருமண தேதி அமைச்சு இன்னொரு தாலியை அம்மன் முன்னடியில நீங்கள் அந்த மறு தாலியை கட்டினால் நிச்சயமாக நீங்க வாழ்க்கையிலே, இல்லறத்திலே, தொழில, பேர் புகழ் செல்வாக்குல நீண்ட ஆயுள் பெற்று சிறப்பாக வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு இத்தோட இந்த 1ஆம் நபருக்குரிய சிறப்புகளை நான் பேசி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.